நம்ம இப்ப செஞ்சு பார்க்கலாம். ஒரு முறை செய்முறையை நாங்க செஞ்சு காட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். நீங்க செய்றீங்களா? வாங்க சார். சாரி சார், நீங்க விளக்கம் சொல்லிடுறீங்களா? சங்க உறுப்பினர் ஐயா. இந்த தோப்புக்கரணம் நம்ம இயற்கையில படிக்க அந்த காலத்துல படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சரியா படிக்கலன்னா காதை பிடிச்ச வாத்தியார் திருவார். இந்த காதுக்கும் மூளைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இதை இங்க இருந்து கத்துக்கிட்டு போய் வெளிநாட்டுல ஒருத்தன் இதுக்கு சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேர் வச்சு ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்து 10,000 ரூபா வாங்குறானோ சிங்கப்பூர் மலேசியாவில். இப்போ அந்த பயிற்சியை இப்போ நாங்கள் இங்கே ஈஸியா சொல்லி தர்றோம். வேற ஒன்றும் இல்லை. அதுல சில 2 விஷயம் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுங்க, கையில் வச்சுங்க. முதல்ல இந்த வலது கையால இடது காது, இந்த காது குத்தி தோடு போடுற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்த தொடணும், அழுத்தி பிடிச்சுக்கணும். அப்ப நகம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும், உங்க நகம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இந்த கையை, அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது, கீழே போகும்பொழுது மூச்சை வச்சுக்கிட்டே கீழே போகணும், மூச்சை விடக்கூடாது. மேல வரும்பொழுது மூச்சை விட்டுடணும், புரியுதா? அப்புறம் முக்கியமான விஷயம், நாக்கு இருக்கு பாருங்க, நாக்குக்கு மேல இருப்பது அன்னம்னு பேரு. அந்த நாக்கு மேல மடக்கி பிடிச்சுக்கணும், நாக்கை மடக்கி இப்படி அன்னத்துல வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதை கடைசி வரைக்கும், அது 7 வாட்டி செஞ்சா போறோம். 7 வாட்டி முடியற வரைக்கும் இந்த நாக்கு இதை விட்டு வெளியில வரக்கூடாது. மெயின் அவ்வளவுதான். செய்யலாமா? கொஞ்சம் அப்படியே எழுந்துச்சிங்க. நான் எழுந்து நில்லுங்க, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா நில்லுங்க. முடிஞ்ச அளவு உட்காருங்க, நல்லா உட்கார்ந்து எழுந்திரிக்கலாம். முடியாதவங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவு எழுந்து உட்காருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கையை என்ன செய்யணும், இப்போ வலது கையை சொல்ல சொல்ல செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். வலது கையால இடது காதை பிடிக்கணும், நகம் முன்னாடி தெரியுற மாதிரி பிடிச்சிங்க, மாத்தி இப்படி பிடிக்க வேணாம். அடுத்த இடது கையால வலது காதை பிடிச்சிங்க, 2 காயும் நாக்க மேல் அன்னத்துல வைக்கணும். மேல வச்சுட்டு மூச்சை என்ன செய்யணும் அப்படின்னா இழுத்துக்கிட்டே கீழே உட்காரணும். இதுல மாத்தி செய்யணும். எப்போதும் உட்கார்ந்தோம்னா மூச்சை விட சொல்லுவாங்க, எழுந்திருக்கும் போது இழுக்க சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன செய்யணும் அப்படின்னா கீழே உட்காரும் போது என்னது மூச்சை இழுக்கணும், எழுந்திருக்கும் போது மூச்சை விடணும். ட்ரெயினுக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரும். டவுன் உட்காருங்க. உட்காருங்க. 1 ஒரு முறை அப். அடுத்த 2வது முறை டவுன் அப். கீழே உட்காரமா மூச்சை இழுங்க, டவுன் அப். 3 முறை முடிச்சு. 4வது முறை டவுன் அப் டவுன். 5வது முறை அப். 6 டவுன் அப். அடுத்த 7 டவுன் அப். போல் ரிலாக்ஸ். அதாவது நல்லா உட்கார முடிச்சா அவங்க இடுப்பு இந்த பகுதி இருக்குல்ல, உட்காரம்ல, பட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், புட்டம் சொல்லுவோம் தமிழ்ல. அந்த பகுதி போய் கீழே படுற மாதிரி உட்கார்ந்து எழுந்திரிக்கலாம். முடியாதவங்க மட்டும் லைட்டா அதாவது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். யாராச்சும் அப்படி நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சு பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல வச்சு செவரு ஜன்னல்லாம் இருந்துச்சுன்னா அதை கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படி பொறுமையா கீழே உட்காந்து அதோட பலத்துல எழுந்து பழகுங்க கொஞ்ச நாள். இது பழகிட்டீங்கன்னா ஒரு 4-5 தடவை அப்புறம் நல்லா பிளெக்சிபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கையை காதுல வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ அடுத்த சூரிய நமஸ்காரம். வாங்க, உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, அப்ப தெரியும். இப்ப எப்படி பண்றாங்கன்னு ஒரு தடவை பாத்தீங்க, இன்னும் ஒரு தடவை கண்ணால பாருங்க, அப்புறம் இன்னொரு தடவை நீங்க செஞ்சுக்கலாம். இது சூரிய நமஸ்காரம் பாத்தீங்கன்னா 12 நிலைகளை கொண்டது. ஓகேங்களா? 12 நிலை, 12 ஸ்டெப்ஸ் வரும். அதுல அந்த 12 ஸ்டெப்ஸையும் பாத்தீங்கன்னா 12 முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா உடம்புல உள்ள சர்வ நாடி நரம்புகளும் வேலை செய்யும். இந்த சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா 50 ஆசனம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு ரூல்ஸ் அப்படின்னா அதை எப்பவும் போலதான், சாப்பிட்டுட்டு உடனே செய்யக்கூடாது பயிற்சி. காலையில செய்யும் போது கிழக்கு திசை நோக்கியும், மாலையில செய்யும் போது மேற்கு திசையை நோக்கியும் செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த சோலார் பிளக்ஸ் நம்ம உடம்புல சூரிய சக்கரக்கிரியான்னு சொல்லுவாங்க. சோலார் பிளக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அதாவது என்னன்னா நெஞ்சுக்குழி இருக்குல்ல, அநாகதம் சொல்லுவதுக்கும் மணிப்புறவதுக்கும் இடையில சோலார் பிளக்ஸ் சொல்லுவாங்க. சூரிய சக்கர கிரியா. அந்த இடத்த ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஓகேங்களா?
எப்படி சூரியன் வந்து உதயமானவன எல்லா ஜீவராசியும் சந்தோஷப்படுமா, ஓகேங்களா? ஆனா மனிதர்கள் மட்டும் என்னது, ஏன்டா விடியுது இன்னும் கொஞ்சம் நேரம், என்னது தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைப்போம், ஓகேவா? ஏன்னா எல்லாரும் என்னது, இந்த நாள் புதிய நாள், இன்னைக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படும். ஆனா நம்ம மட்டும் தான் என்னது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க காலம்பரம் நல்லா எழுந்தாவே உடம்புக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் நமக்கு. நம்ம அது தூங்குறதுனாலதான் உடம்பு சோம்பல் அப்படின்னு வருது. நல்லா கவனிச்சு 4 மணிக்கு எழுந்து பாருங்க, டெய்லி நல்லா என்னது ஆக்டிவா இருப்பீங்க. என்ன காரணம், நீங்க 4 மணிக்கு எழுந்திருக்க முடியாத காரணம் இரவு நீங்க லேட்டா தூங்குறது தான். நீங்க இரவு மேக்சிமம் 9, 9:30, 10 மணிக்குள்ள நீங்க தூங்கிட்டீங்கன்னா போதும். நிறைய பேர் என்ன செய்யணும், இந்த செல்ல வச்சுக்கிட்டு அதை பார்த்து என்ன செய்யறோம், நம்ம கண்ணையும் கெடுத்துக்கிறோம், மூளையும் கெடுத்துக்கிறோம். அந்த ப்ளூ கலர் ரேடியேஷன் இருக்குல்ல, புறாபதா கதிர்கள்னு சொல்லுவாங்க, அது போய் என்னன்னா மூளையோட நரம்புகளை பாதிக்குது. அதெல்லாம் தூக்கம் கெட்டு போகுது. நீங்க ஒரு நாள் 2 நாள் பழகிறது, அப்புறம் டெய்லி பழக்கமாயி என்னது எப்படி ட்ரக் அடிக்ட் மாரி என்னது, நீங்க அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுறீங்க. அப்ப என்னது, தூக்கம் கெட்டு போயிடுது. காலம்பரம் என்னது எழுந்திருக்கும் போது சோர்வா இருக்கு. நம்ம ரெகுலர் வாழ்வியல வாழ்றதுக்கான உடல் ஆரோக்கியம் கிடைக்காம போயிடுது. சரிங்களா? அதனால இதை செய்யுங்க, உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இதை எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு பொறுமையா நிறுத்தி நிதானமா செய்யறதுக்காக இதுக்கு பேர், ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு. தமிழ் பேர் இருக்கு, சமஸ்கிருத பேர் இருக்கு. ஆனா நாங்க கத்துக்கிட்ட முறையில உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். அடுத்தது இதுக்கு மந்திரமும் இருக்கு. மந்திரத்தோட சொல்லி செஞ்சோம்னா உங்களுக்கு டைமிங் கிடைக்காது நீங்க செய்யறதுக்கு. எல்லாரையும் செய்ய வைக்கணும்ல, அதனால எண்ணிக்கை செய்யறதுக்காக பேர் மட்டும் சொல்றேன், அதை கவனிச்சுங்க. இது எனக்கு சிலருக்கு தான் பேர் தெரியும், சிலருக்கு தெரிய முடியும். எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வாட்டி சரி பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணிப்பேன். சரி, ஸ்டார்ட். இப்போ பிராணமாசனம் 1 எடுத்து வணங்கணும், ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? இது ஒரு 5 எண்ணிக்கை நான் எண்ணுவேன், நீங்க செய்யும்போது எண்ணிக்கும். 2 ஹஸ்த உட்டானாசனம், கை பின் நோக்கி போகணும். திரும்ப பாதஹஸ்தாசனம், இது 3வது ஸ்டெப்ஸ், ஓகேவா? இது முடிஞ்ச அளவு என்னன்னா இதே மாதிரி செய்யலாம். முடியாதவங்க என்ன செய்றீங்கன்னா எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யுங்க. அந்த முட்டி மட்டும் மடக்காதீங்க, ஓகேங்களா? முட்டி மடக்காம செய்யுங்க. அஸ்வசஞ்சலாசனம், இது இடது கால் முன்னாடி இருக்கணும், வலது கால். இதுல என்னன்னா இது ஒரு குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் செய்யும் போது இடது கால் வைக்கிறதா வலது கால் வைக்கணும். எப்போதுமே முதல் முறையா நீங்க செய்யும் போது என்ன செய்யணும், இடது கால் முன்னாடி வச்சு வலது கால் என்னது பின்னோக்கி கொண்டு போங்க, ஓகேவா? 2வது முறையா செய்யும் போது வலது கால் முன்னாடி வச்சு இடது காலை பின்னாடி கொண்டு, அது 2வது செய்யும் போது சொல்றேன், ஓகே? அடுத்து தூவி பாவ சஞ்சலாசனம், இது 2 காலும் பின்னாடி வந்துடணும், 2 கையும் முடிக்கணும், நல்லா பாடியை ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் என்னன்னா அந்த இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நல்லா அதாவது ஸ்டிச் பண்ணி செய்யணும். வெறும் அந்த சூரிய நமஸ்காரம் சும்மா கடமைக்கு செய்யற மாதிரி அங்கேயும் போயிட்டு வரக்கூடாது. வித்தின் செகண்ட் அந்த நின்று அதை ஸ்டிச் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்தது அஷ்டாங்க நமஸ்காராசனம். இது அஷ்டாங்கங்களுக்கு கீழே இருக்கணும். இந்த தாடை இருக்கும், நெஞ்சு இருக்கும், கை இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முட்டி இருக்கும், அடுத்தது கால் விரல்கள் இருக்கும். இப்படி அஷ்ட உறுப்புகளும் கீழே, அதான் அஷ்டாங்க நமஸ்காராசனம். அடுத்தது புஜங்காசனம், படுத்துக்கிட்டு இதுல ஃபுல்லா தூக்கணும். புஜங்காசனம் சில பேர் பாதி தூக்குவாங்க, இந்த வயிறு கீழே இருக்கும், அப்படி தூக்கணும். அது ஆசனத்துல செய்யணும். ஆனா சூரிய நமஸ்காரத்துல நீங்க ஃபுல்லா தான் தூக்கி ஆகணும். இதுல இந்த கை முட்டி மடங்க விடாததான் அதுக்கு சிம்டம்ஸ் பாத்துக்கிட்டு தான் தெரியும். அடுத்து திரும்ப அதமுக்த சவாசனம், தலைகில வி ஷேப், திரும்ப பழைய மாதிரி இப்ப ரிட்டர்ன் வராங்க. அடுத்தது அஸ்வசஞ்சலம், இப்ப ரைட் லெக் முன்னாடி வருது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வலது கால் முன்னாடி, நல்லா வளைவு தன்மை இருக்கனால இந்த அளவு செய்யறாங்க. உங்களால முடிஞ்ச அளவு செஞ்சா போதும், ஓகேவா? அடுத்தது பாதஹஸ்தாசனம், இப்ப 2 கால் வந்துருது. இது பாதஹஸ்தாசனம். அடுத்து ஹஸ்த உட்டானாசனம், கை பின்னாடி வரணும், பொறுமையா ரிலாக்ஸ். பிராணமாசனம் முடிஞ்சுங்களா? இதுதான் இந்த 12 நிலைகள், சரிங்களா? இப்போ 2வது முறை செய்ய போறாங்க. இதை எப்படி 2வது முறை செய்யறாங்க பாத்தீங்க. ஸ்டார்ட். பிராணமாசனம், 2 ஹஸ்த உட்டானாசனம், 3 பாதஹஸ்தாசனம், அஸ்வசஞ்சலாசனம். இப்போ வலது கால். இப்போ 2வது முறை செய்யறதுனால வலது கால் முன்னாடி வைக்கிறாங்க, இடது கால் பின்னாடி போகுது. துபிபாவ சஞ்சலாசனம், அடுத்து அஷ்டாங்க நமஸ்காராசனம், அடுத்து புஜங்காசனம், திரும்ப சசாங்காசனம், அதமுக்த சவாசனம், தலைகில விஷயம், அஸ்வசஞ்சலாசனம். இப்போ லெப்ட். இதுல வந்து வலது கால் முன்னாடி வச்சு இடது கால் ஃபர்ஸ்ட் கொண்டு போனதுனால முடிக்கும் போது என்ன செய்றாங்க, இடது கால் கொண்டு வந்துட்டு வலது கால் அப்புறம் கொண்டு வரும். பாதஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பிராணமாசனம், ஓகேங்களா? இந்த 12 ஸ்டெப்ஸ். இதை இப்ப நம்ம செஞ்சு பார்க்க போறோம். முடிஞ்ச அளவு செய்யுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். எழுந்திருச்சுக்கலாம். எல்லாமே செய்முறை. ஒரு தடவை வீட்டுல போய் ட்ரை பண்ணலாம்ல, அதுக்காக. உங்க கூட இவங்களும் செய்வாங்க, உங்களை பார்த்து செய்யுங்க. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் செஞ்சுவிட்டு உடம்ப எனக்கு இங்க இருக்குது சார் அங்க இருக்கான்னு சொல்லாம முடிஞ்ச அளவு செய்யுங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸ்டார்ட். இது வந்து ஸ்டார்ட். பிராணமாசனம், கையெடுத்து வணங்குற மாதிரி 1 2 3 4 5. இது வந்து அந்த நீங்க உங்களுக்காக அந்த கவுண்டிங் கொடுக்குறேன் பார்த்து செய்யறதுக்கு. 2 ஹஸ்த உட்டானாசனம், கை பின்னாடி போகும், பின்னோக்கி 1 2 3 4 5. 3 பாதஹஸ்தாசனம்,
கீழே முன்னோக்கி வளைங்க. எந்த அளவு முடியுதோ அந்த அளவு. முட்டி மடங்க கூடாது. 1 2 3 4 5. அஸ்வசிஞ்சலாசனம். இடது கால் முன்னாடி, வலது கால் பின்னாடி. லெப்ட், இடது கால், பீச்சங்கால். 1 2 3 4 5. துவிபாசனம். 2 காலம் பின்னாடி வந்துடணும். முடியாது விடுங்க. 1 2 3 4 5. அடுத்து அஷ்டாங்க நமஸ்காராசனம். படுத்தீங்க. படுத்து இடுப்பை மட்டும் தூக்கணும். இடுப்பை மட்டும் படுத்து இடுப்பை மட்டும் தூக்கினாவே எல்லா மத்த அங்கங்கள்லாம் கீழே இருக்கும். படுத்துருங்க, ஃபுல்லா படுத்துருங்க. 1 2 3 4 5. அடுத்த புஜங்காசனம். கையை ஊனி நெஞ்ச மட்டும் பாம்பு மாரி, பாம்பாசனம் சொல்லுவாங்க தமிழ்ல. ஃபுல்லா படுத்துங்கம்மா, படுத்து தான் தூக்கணும். 1 2 3 4 5. திரும்ப அதமுக்த சவாசனம். தலைகீழ வி ஷேப். மேரு ஆசனம் சொல்லுவாங்க. தலைகீழ வி ஷேப். 1 2 3 4 5. போதும். அஸ்வசிஞ்சலாசனம். இப்போ வலது கால் முன்னாடி வரணும். ரைட் லெக் இருக்குல்ல, சோத்து கால்னு சொல்லுவோம். வலது கால் முன்னாடி வரணும். 1 2 3 4 5. அடுத்து பாதவஸ்தாசனம். 2 காலும். 1 2 3 4 5. ஹஸ்த உடானாசனம். கை மேல் நோக்கி போகணும். 1 2 3 4 5. பிராணமாசனம். 1 2 3 4 5. போதும். இப்போ ஒரு தடவை தான் பண்ணிட்டீங்க. சரி, இதை ஒரு தடவை பண்ணிட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னா இது பினிஷ், அதாவது முழுமை கிடையாது. இப்போ இன்னொரு முறை செஞ்சாதான் நீங்க என்னது இதை முழுமைப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு முறை செய்ய போறோம். ஸ்டார்ட். பிராணமாசனம். 1 2 3 4 5. 2 ஹஸ்தோடானாசனம். 1 2 3 4 5. 3 பாத ஹஸ்தாசனம். 1 2 3 4 5. அஸ்வசிஞ்சலாசனம். இப்போ வலது கால் முன்னாடி சாப்பிட்றோம்ல, வலது ரைட் லெக். 1 2 3 4 5. துவி பாதம். 2 காலம். 1 2 3 4 5. அடுத்து அஷ்டாங்க நமஸ்காராசனம். அஷ்டாங்கங்களும் கீழே போடணும். படுத்தீங்க, இடுப்பை மட்டும் மேல தூக்குங்க. புரியுங்க? படுத்துருங்க. ஃபுல்லா படுத்தாதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இடுப்பை தூக்குங்க. 1 2 3 4 5. அடுத்த புஜங்காசனம். 1 2 3 4 5. திரும்ப அதமுக்த சவாசனம். தலைகீழ வி ஷேப். அப்படி கையும் காலையும் ஒண்ணு இடுப்பை மேல தூக்கணும். அவ்வளவுதான். 1 2 3 4 5. அஸ்வசஞ்சலாசனம். இப்போ லெப்ட் வரணும். இடது கால் முன்னாடி நோக்கி வரணும். முட்டி மேக்சிமம் மேல தூக்கி இருக்கட்டும். சில பேர் கீழே வச்சிருக்கீங்க. 1 2 3 4 5. பாதவஸ்தாசனம். 2 காலம் வந்துடணும். 2 காலம் வந்துடணும். ரிட்டர்ன் முடிக்க போறீங்க. 1 2 3 4 5. அஸ்தோடனாசனம். கை பின் நோக்கி போகணும். 1 2 3 4 5. பிராணமாசனம். 1 2 3 4 5. போதும். ரிலாக்ஸ். அப்படியே உட்காருங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டீங்க, சரி பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த ஒத்தப்படையில ஒன்னு, அதாவது